மேஷராசிக்காரர்களுக்கு நடக்க போகின்ற மிக முக்கியமான நிகழ்வே லேண்ட் வாங்க போறீங்க. 1 8 6ஆம் இடத்தில் மறைகிறார் செவ்வாய் பகவான். வீடு வாங்க போறீங்க. நீங்க வீடு கட்ட போறீங்க. ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறான். 1 8 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது 4ஆம் இடம் என்பது மேன்மை. 7 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப நாளா ஆசைப்படுறேன் சார், இந்த பொண்ணு எனக்கு கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா, அது மாதிரி ரொம்ப நாள் காத்திருந்தேன் சார், இந்த பொண்ணு கிடைச்சா போதுன்னு காத்திருந்தேன். உங்களுக்கெல்லாம் சூரிய தேவன் ஆட்சி பெறுகிறார். கிரகங்களுக்கெல்லாம் ஹெச்ஓடி சார், சும்மா கிடையாது. சூரியன்னா யாரு? கிரகங்களுக்கெல்லாம் ஹெச்ஓடி. இந்த ஹெச்ஓடி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது? 12 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு நினைத்த காரியங்களால் நடக்க விரயங்கள் எல்லாம் உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நீண்ட பதிவுகள் வந்துட்டு இருந்த ஒரு சேனல்ல நிறைய மிஸ் ஆயிட்டேன். இப்பொழுது மீண்டும் காலை மாலை என தொடரலாம் என்று இருக்கிறேன். அவ்வகையிலே முதலாவதாக இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கவிருக்கின்ற 3 முக்கிய பயிற்சிகள் பற்றி நம்ம பேச போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கடகத்திற்கு பெயர்கிறார். சிம்மத்திலே சூரிய பகவானும் புதனும் ஆட்சி பெறுகிறார்கள். செவ்வாய் கன்னியில் இருக்கிறார். இது எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிகள் என்பது இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு நடக்கிறது. ஆகஸ்ட் 15க்கு பிறகு. ஸோ இந்த 3 பயிற்சிகளுமாக சேர்ந்து என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். வகையில் ஒரே மாதம் 3 இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்தே இப்படி தான் சார். 2025 ஜனவரி மாதம் தொடங்கினதுலேருந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3 கிரக பயிற்சிகள், ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். ஒரே மாதத்தில் 3-4 பயிற்சி நடக்கிறது இந்த வருடம் தான். இந்த வருடம் என்னமோ ஒரு வித்தியாசமான வருடமாக இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் சனியினுடைய மாதம். 8ன சனி, சனியினுடைய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த 3 பயிற்சிகள் சூரியன் ஹெச்ஓடி தன் சொந்த இடத்திலே ஆட்சி பெறுவதால் மிக பிரம்மாண்டமான மாற்றங்கள் எல்லாம் உலகிற்கு உண்டு பண்ண போகிறார். அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிறது? சுக்கிரன் சந்திரனோட வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் கன்னியில் இருப்பதை விட ஒரு சிறப்பான இடம் என்பது கிடையாது. இப்படி காலபுருஷனுக்கு 6வது இடம். ஸோ அப்படி இந்த மாதமே ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறது. அவ்வகையில் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யாரெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாரெல்லாம் கடன்லாம் தீர்ந்து நல்வாழ்க்கை பெறப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 3 கிரக பயிற்சிகள் யார் சார் இது? இந்த 3 கிரக பயிற்சிகள் என்ன? மேஷராசிக்காரர்களுக்கு நடக்க போகின்ற மிக முக்கியமான நிகழ்வே லேண்ட் வாங்க போறீங்க. 1 8 6ஆம் இடத்தில் மறைகிறார் செவ்வாய் பகவான். வீடு வாங்க போறீங்க. நீங்க வீடு கட்ட போறீங்க. மிக பிரம்மாண்டமான நில அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது. வீடு வாங்கும் யோகம் வருகிறது. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறான். 1 8 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. விபரீத ராஜ யோகம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது சார். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் சார். ஆனால் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் அக்சசபிளாக இருக்கும், என் குழந்தைக்கும் வசதியாக இருக்கும். அப்படிலாம் நான் தேடி இருப்போம். நம்ம தேடுற நேரம் வீடு கிடைக்காது. வீடு கிடைக்கிற நேரம் நம்மக்கிட்ட பணம் இருக்காது. ஆனால் அது இரண்டும் சேர்ந்து வரும் நேரம் இந்த நேரம் தான். 1 8 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது நமக்கான அக்சசிபிலிட்டி என்பது வருகிறது. நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு வீடு கிடைக்கிறது. 3வது வீட்டுக்காரர் சார், அவர் வீட்டை கொடுத்துட்டு போறேன்னு இருக்கார், ஒரு பையனுக்கு ஏதோ வெளிநாட்டு வேலையா போன்றவை ஏற்படுகிறது. 1 8 6ஆம் இடத்தில் மறைகிறான். 2 சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 2 7 சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வீடு மாடு மனை போன்றவை ஏற்படுகிறது. வீடு மாடு மனை, ஆசைப்பட்ட திருமணம் நடக்கிறது. 4ஆம் இடம் என்பது மேன்மை. 7 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப நாளாக ஆசைப்படுறேன் சார், இந்த பொண்ணு எனக்கு கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா, அது மாதிரி ரொம்ப நாள் காத்திருந்தேன் சார், இந்த பொண்ணு கிடைச்சா போதுன்னு காத்திருந்தேன். உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம். 2 7 சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அது சந்திரனோட வீடு. ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்க. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இது அத்தனையும் கிடைக்கும். மிக பிரம்மாண்டமான உயரங்களுக்கு செல்ல போகிறீர்கள். அதே நேரத்தில் அடுத்ததாக 5ஆம் இடத்திலே சூரியனும் புதனும், சூரிய தேவன் ஆட்சி பெறுகிறார். கிரகங்களுக்கெல்லாம் ஹெச்ஓடி சார், சும்மா கிடையாது. சூரியன்னா யார்? கிரகங்களுக்கெல்லாம் ஹெச்ஓடி.
இந்த ஹெச்ஓடி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது? பிள்ளை பிராப்தி என்பது ஏற்படுகிறது. புத்திர பிராப்தி ஏற்படும் பொழுது குழந்தை பிறப்பதற்கான விஷயம். சார் ஐவிஎஃப் பண்ணலான்னு இருந்தேன் சார், ஐவிஎஃப் பண்ணலாம், எதுவும் பண்ண வேண்டாம். காதலின் நிமித்தமாகவே உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட மருத்துவ செலவுகள்லாம் எதுவுமே தேவையில்லை. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும். சொத்து உங்கள் கைக்கு வரும். எங்கள் சித்தப்பா பிரச்சனை பண்ணுறாரு சார், பெரியப்பா பிரச்சனை பண்ணுறாரு சார், சொத்து வருமானே தெரில, முன்னாடி பாதை விட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும் போன்றவைகள் எல்லாம் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏற்படுகிறது. 5 சொத்துக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது ரொம்ப நாள் பூர்வீக சொத்து வழக்கில் இருந்து தானே கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேசராசிக்காரர்களுக்கு 12 கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திலே மறைவது விபரீத ராஜயோகம்னு சொல்லியிருக்கேன். 12 கூடியவன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு நினைத்த காரியங்களால் எனக்கு விரயங்கள் எல்லாம் சுபமாக மாறுகிறது. இந்த அக்டோபர் மாதம் மிக அற்புதமான பலன்களை தருகிறது. இருந்தாலும் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறைவதால் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வருவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். இந்த ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும் பொழுது ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் தருவார் செவ்வாய். அப்போ பிபி, சுகர், அதே மாதிரி இந்த ரத்த சோகை அனிமிக்குன்னு சொல்கிறோம் பாருங்க, இந்த வியாதிகள்லாம் வருவதற்கு மிக அதிகமான சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேசராசிக்காரர்கள் உடல்நிலை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன, பணம் வரப்போகுது, மேன்மை வரப்போகிறீங்க, வெளிநாட்டு யோகங்கள் வரப்போகுது, சொத்து வரப்போகுது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். டெய்லி ஜிம்முக்கு போங்க, நடைபயணம் மேற்கொள்ளுங்கள், நிறைய பீட்ரூட்டு, கேரட்டுன்னு ரத்தம் வரக்கூடிய காய்கறிகளாக சாப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.